அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட் Airdopes 131 தான் இன்னைக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போறோம். இந்த ஒரு Airdopes நான் பாஸ்ட் ஒரு 1 வீக்கா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இதை வந்து நான் ரிவ்யூ பண்ண போறேன். சரிங்களா? ஸோ ஹானஸ்டா இருக்கும். இந்த வீடியோ மேபி ஃபுல் டியூரேஷனா இருக்கலாம். பட் வந்து கண்டென்ட் ஒர்த். சரிங்களா? இல்ல ப்ரோ நான் ஜஸ்ட் இதை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மேபி டெஸ்கிரிப்ஷன்ல வீடியோ ஸ்டாம்ப் பண்ணி கொடுத்துருக்கேன். அங்க போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச செக்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அங்கிருந்து ப்ளே பண்ணும். இல்ல ப்ரோ இதை நான் வாங்கலாங்கிற ஒரு ஐடியால இருக்கேன். ஸோ வந்து உங்ககிட்ட ஒரு சஜஷன் கேட்கலான்னு இருந்தேன். இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு ஃபுல் வீடியோ இந்த ஒரு Airdopes பத்தி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் வீடியோவை பாருங்க. காய்ஸ் நான் இப்போ இது என்ன பண்ணுறேன்னா இதை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதில் ஏன் நான் இவ்வளோ நாள் இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணல அப்படின்னா, ஒரு Airdopes அப்படிங்கிறப்ப உள்ள ஸ்பாஞ்ச் மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஸோ வந்து இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சாலிடு. ஏன்னா வந்து இது ஆன் இயர் இயர்ஃபோன்ஸ். ஸோ வந்து அப்படி இருக்கப்ப இது நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்டில். சரி யூஸ் பண்ணி தான் பார்ப்போமே எப்படி தான் இருக்குது. ஏன்னா வந்து பட்ஜெட் கம்மி பட்ஜெட் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க சொல்கிறாங்க. ஸோ வந்து 144 இருக்குது, 161. ஸோ வந்து அந்த லிஸ்ட்டில் 131 நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ நான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறேன். காய்ஸ் இதை வந்து நான் ஒரு 1 வீக் யூஸ் பண்ண பார்த்தீங்களா, எனக்கு தெரிஞ்ச எனக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, பயங்கரமான அட்வான்டேஜ் எல்லாம் இருக்குது. ஸோ டாப் டு பாட்டம் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்கக்கூடிய அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே गाइस இப்போ வந்து நான் இதை உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன். गाइस இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப காம்பாக்டா இருக்கு. ஸோ வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி. சரிங்களா? உங்களுக்கு டியூரபிளா இருக்கும். இதோட பில்ட் குவாலிட்டி எல்லாமே பக்காவா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னென்ன ஆக்சசரிஸ் இருக்கு அப்படிங்கறத நான் காமிச்சிடுறேன். ஸோ வந்து இயர்டோப்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஏர்பாட்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் வந்து உள்ள மேல எல்லாம் பாத்தீங்கன்னா கவர் பண்ணி பேக் பண்ணி அழகா கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் மேனுவல் இருக்கு. தென் வந்து Q&A கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் வந்து ஒரு யூசர் மேனுவல் இருக்கு. போத் சைடுல இருந்து ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு மேபி ஏதாச்சும் டிஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா 1 இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி இருக்கு. பட் வந்து நீங்க மேனுவலா டிஃபெக்ட் பண்ணக்கூடாது. கம்பெனி சைடுல இருந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க. தென் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியா ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சார்ஜிங் கேபிள் மட்டும் பார்த்தீங்கன்னா குட்டியா ஒரு தனி கேபிள் கொடுத்துருக்காங்க பாக்ஸ்ல. ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். சரிங்களா? இதுதான் டைப் சில கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சார்ஜிங் அப்படிங்கிறப்ப ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ப்ரோ நான் இதுல கொடுத்துருக்க கேபிள் தான் யூஸ் பண்ணணுமா இல்ல வந்து நான் வேற கேபிள்ஸை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எந்த ஒரு டைப் சி கேபிள் வேணாலும் யூஸ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு மொபைலுக்கு யூஸ் பண்ற கேபிள் யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்பீடாவும் சார்ஜ் பண்ணது சேஃபா இருக்கு. சரிங்களா? ஓகே गाइस இப்போ வந்து நம்ம Airdopes பத்தி பாத்துருவோம். गाइस இந்த ஒரு Airdopes ஓபன் பண்ணீங்க அப்படின்னா பக்காவா இருக்கு. சரிங்களா? இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா இதோட LED நோட்டிபிகேஷன்ஸ். ஏன்னா எந்த ஒரு Airdopes பவர் பேங்க் எடுத்தாலும் சம்திங் நம்மளே கெஸ் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ வந்து இது பிளிங்க் ஆயிட்டு இருக்குன்னா இது வந்து இப்போ சார்ஜிங்ல இருக்கு அப்படின்னு. பட் இது பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்கு. சரிங்களா? ஸோ வந்து இப்போ பாத்தீங்கன்னா 2 லைட் மட்டும் எரியுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ரைட் அண்ட் லெஃப்ட் மட்டும் சார்ஜ் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா ரெண்டுமே ஆஃப் ஆயிடும். சரிங்களா? எது ஃபர்ஸ்ட் சார்ஜ் ஆகுதோ அந்த லைட் ஆஃப் ஆகிடும். இன்னொரு பல்பும் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிடும். சரிங்களா? அந்த ஒரு கான்செப்ட். நீங்க இதை கனெக்ட் பண்றப்ப அதாவது இதுக்கு சார்ஜ் பண்றீங்களா, இதோட சார்ஜிங் ஸ்லாட் பாத்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் பண்றப்ப இந்த LED நோட்டிபிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா 3 லைட்ல எந்த அளவுக்கு பெர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு பிளிங்க் பண்ணும். சரிங்களா? ஸோ LED நோட்டிபிகேஷன் வேற லெவல் இந்த ஒரு Airdopesல. गाइस நான் வந்து இதை யூஸ் பண்றப்ப ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் ஃபீல் பண்ணேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்டா நிக்குது. பட் வந்து என்னால கம்ஃபர்ட்டா இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அது எனக்கு தெரிஞ்சது. தென் வந்து இதை நீங்க வியர் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வியர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ வந்து ஸ்ட்ரைட்டா காது வந்து கீழே இருக்க மாதிரி தான் இருக்கு. சரிங்களா? ஒரு சில Airdopes பார்த்தீங்கன்னா இப்படி வைப்போம்ல. ஸோ அந்த மாதிரிலாம் இதை நீங்க யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஏன்னா அது அப்படிதான் சொல்லிக்க முடியும். சரிங்களா? இப்படி நீங்க வியர் பண்றீங்கன்னா ஸ்ட்ரைட்டா கீழே தான் இருக்கும். சரிங்களா? நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி மேலே தூக்குனீங்க அப்படின்னா உள்ள காது வலிக்குது. சரிங்களா? ஸோ ஏன்னா இது வந்து முன்னாடி ஸ்பாஞ்சஸ் கிடையாதுல. ஸோ வந்து ரொம்ப ஹார்டா இருக்கு யூஸ் பண்றதுக்கு. சரிங்களா? அந்த ஒரு கான்செப்ட். தென் வேற என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட பில்ட் குவாலிட்டி ஓகே. ஒரு 1000 ரூபாய்க்கு என்னென்ன தேவையோ அந்த ஆக்சசரிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தென் இதோட பில்ட் குவாலிட்டி எல்லாமே பக்காவா இருக்கு. இதோட லேட்டன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோ இதை நான் கேமிங்க்கு விளையாடலாமா, இதை வந்து நான் கேமுக்கு யூஸ் பண்ணலாமா, லேட்டன்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா गाइस இந்த ஒரு Airdopes பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேமிங்க்கு செட் ஆகும். பட் நீங்க பயங்கரமான ப்ரொஃபஷனலா விளையாடுவோம் ப்ரோ எனக்கு வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா வேணும் அப்படின்னா இந்த ஒரு Airdopes உங்களுக்கு செட் ஆகாது. நீங்க மினிமம் ஒரு 2500 3000 ரூபாய்க்கு செலவு பண்ணீங்க அப்படின்னா Airdopesல வந்து 281 ப்ரோன்னு ஒரு மாடல் இருக்கு. சரிங்களா? அது பாத்தீங்கன்னா ரொம்ப லேட்டன்சி கம்மி. இல்ல ப்ரோ எனக்கு இதே பட்ஜெட்லயே கொஞ்சம் நல்லதா சொல்லுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 141 போலாம். நீங்க இந்த Airdopes கம்பேர் பண்றப்ப 141 பாத்தீங்கன்னா இன்னுமே ஃபீச்சர்ஸ் வந்து அதிகமா இருக்கு. சரிங்களா? நீங்க தாராளமா அதுக்கு மூவ் பண்ணலாம். गाइस இந்த ஒரு Airdopes பொறுத்த வரைக்கும்
ரூபாய்க்கு ஒர்த்து சரிங்களா. அவ்வளோதான், பெருசாலாம் சொல்ல தேவையில்ல. நீங்கள் வந்து இந்த மூவிஸ் அண்ட் மியூசிக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வேற லெவலு. தென் இதை வந்து ஒரு கால் ஃபங்க்ஷனை பற்றி பார்த்துடலாம் சரிங்களா. இதை வந்து நான் பைக்கில் போகிறப்ப யூஸ் பண்ணி பார்த்தேன். 40 km/h அந்த ஒரு ஸ்பீடில் போனீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக கேட்குது. அதுக்கு மேலே ஸ்பீக்கரில் போட்டிங்கன்னா ஒன்றுமே கேட்காது சரிங்களா. இதுக்கு மைக் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பேக் எண்டில் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம அந்த ஸ்பீடில் போகிறப்பையும் இதால் பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ண முடியாது. இன்னும் இதை பாட்டமில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மேபி அந்த ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா காற்று மைக்கில் பாடுறங்காட்டி உங்களுக்கு வந்து தெளிவாக கேட்காது சரிங்களா. இதில் ஏஎன்சி இஎன்சி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. மைக்கில் என்ன போடுதோ அதை கேட்டு நமக்கு ரிசீவ் பண்ணும் சரிங்களா. காற்று வந்தாலும் காற்று கேட்கும், எல்லாமே பக்காவாக இருக்கும் சரிங்களா. ஸோ கால் ஃபங்க்ஷனுக்கு பெட்டர். பட் வந்து நீங்கள் டிரைவிங்கில் ரொம்ப ஸ்பீடாக போனீங்கன்னா சுத்தமாக கேட்காது. தென் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட பட்டன் கண்ட்ரோல்ஸ். காய்ஸ் இது டச் கிடையாது சரிங்களா, ஃபுல்லாகவே பட்டன்ஸ். போட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மாடலோ 2 மாடல் தான் சரிங்களா. பட்டனில் சூப்பராக இருக்கக்கூடிய மாடல் எதுன்னு சொல்லிடுற பாருங்க 121 V2 சரிங்களா. பட் வந்து அது Airdopes, இது இயர்பாட்ஸ் சரிங்களா. ஸோ அதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு. அது ரவுண்டாக இருக்கும், காதுக்குள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா குச்சி மாதிரி இருக்குல்ல. ஸோ வந்து ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. பட் இந்த 2 மாடல் தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு சேலான ஒரு மாடல் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு சரிங்களா. போட் 121 V2 சரிங்களா. நீங்க அதுக்கு போறதுனாலும் போலாம், அதுவும் 1200 சம்திங் இருக்கும். பட் என்னன்னா அது சார்ஜ் கொஞ்சம் அதிகமா தாங்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் இந்த ஒரு Airdopes-ஓட பட்டன் கண்ட்ரோல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த Airdopes-ஓட பட்டன்ஸ் பத்தி பாத்தீங்க அப்படின்னா இது டச் கிடையாது, ஃபுல்லாவே பட்டன்ஸ் தான் சரிங்களா. நான் இனிஷியலா வந்து நான் டச் நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன் இது வந்து ஒரு பட்டன் கண்ட்ரோல்ஸ். இந்த பட்டன் கண்ட்ரோல்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இதை ஆன் ஆஃப் பண்ணும் ப்ரோ, இதை வந்து நான் மேனுவலா ஆன் ஆஃப் பண்ணும் மேனுவலா ஆஃப் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த ஒரு Airdopes 3 செகண்ட்க்கு லாங் பிரஸ், அதாவது டியூவல் Airdopes ரெண்டையுமே பிரஸ் பண்ணீங்கன்னா ஆன் ஆகும். அதே Airdopes டியூவலா வந்து ஒரு 5 or 6 செகண்ட்ஸ்க்கு பிரஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிடும் சரிங்களா. இந்த ஒரு Airdopes நீங்க டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட், இதே நீங்க ட்ரிபிள் டேப் 3 டைம் பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த ஒரு Airdopes பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரீசெட் ஆயிடும். गाइस எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் Airdopesல ஈஸியா பாத்தீங்கன்னா ரீசெட் ஆகக்கூடிய Airdopes பாத்தீங்கன்னா 131 தான். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸியா இருக்கு ரீசெட் பண்றதுக்கு. மத்த Airdopes எல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் ரீசெட் பண்றதுக்கு. தென் இந்த ஒரு Airdopesல வால்யூமை கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க. நீங்க வந்து உங்க போன்ல தான் பாத்தீங்கன்னா மேனுவலா கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஒரு Airdopesல பட்டன்ஸ் வச்சு உங்களால வந்து சவுண்ட இன்கிரீஸ் பண்ணவோ இல்ல டிக்ரீஸ் பண்ணவே முடியறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது சரிங்களா. गाइस இந்த Airdopesோட சார்ஜிங் அண்ட் பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் அப்படினு பாத்தீங்க அப்படினா இந்த ஒரு Airdop வந்து நீங்க சார்ஜ் பண்ணனும் கேஸோட ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் டைம் எடுக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸिमम 45 minutes to 1 hours பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிடும். இல்ல bro எனக்கு உள்ள இருக்க Airdopes மட்டும் சார்ஜ் ஆனா போதும் அப்படி நினைச்சீங்கன்னா 30 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் பண்ணி விட்டுரும் சரிங்களா. இந்த ஒரு கேஸ்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் பண்ணி விட்டுரும். எவ்வளவு நேரத்துக்கு bro என்னால ஒரு டைம் ப்ளே பண்ண முடியும், எவ்வளவு நேரத்துக்கு இந்த Airdopes வந்து ப்ளே பண்ண முடியும், அதாவது Airdopes மட்டும் பாத்தீங்க அப்படினா 4 hours பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி பேக்கப் கிடைக்கும். இல்ல bro எனக்கு கேஸை இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு நேரம் கிடைக்கும் அப்படினு கேட்டிங்கன்னா 14 மணி நேரத்துக்கு பாத்தீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு பேட்டரி பேக்கப் கிடைக்கும். இதுல யூஸ் பண்ணிருக்க கூடிய பேட்டரி, அதாவது இந்த கேஸ்ல யூஸ் பண்ணிருக்க கூடிய பேட்டரி அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 650 mAh பேட்டரி யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு Airdopesல 40 mAh பேட்டரி யூஸ் பண்ணிருக்காங்க சரிங்களா. சோ உங்களுக்கு பேட்டரி அப்படிங்கறப்ப 14 hours பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமா ப்ளே பேக் கிடைக்கும். ஓகே गाइस இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இதோட பேசிக்கான ஒரு ரெக்வயர்மெண்ட்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். சோ ஃபைனலா வந்து இப்போ நம்ம வந்து பேஸ் அண்ட் சவுண்ட் டெஸ்ட் பார்த்தலாம். நான் வந்து இதனோட மொபைலோட பேர் பண்றேன் சரிங்களா. சோ இப்போ வந்து சார்ஜிங்ல இருக்கு. தென் வந்து இப்போ நான் இத ஆன் பண்ணேன் அப்படினா ஆட்டோமேட்டிக்கா ப்ளூடூத் கனெக்ட் ஆகும். சோ வந்து ஓபன் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா பேர் ஆயிடும்னு நினைக்கிறேன். சோ வந்து சர்ச்சிங்ல தான் இருக்கு. போட் 131 அப்படின்னு இருக்கு. ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக பேர் பண்ணிக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் சரிங்களா. ஸோ வந்து நானே மேனுவலாக தான் பேர் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பேர் ஆகிடுச்சு. காய்ஸ் இப்போ வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு ஒரு சாங் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வந்து ஒரு பேசிக்கான ஒரு மியூசிக் வந்து நான் ப்ளே பண்ணுறேன் சரிங்களா. ஸோ வந்து எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு மியூசிக் வந்து நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். வாவ் சூப்பராக இருக்குது, பேஸ்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. பேஸ் பக்கா. பட் வந்து நீங்கள் கரெக்டாக வியர் பண்ணணும். நீங்கள் வியர் பண்ணீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் சரிங்களா. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வியர் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு சாங் அப்படியே டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கேட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கு. பேஸ் வேற லெவல். கேமிங்க்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். சூப்பரா இருக்கு. गाइस இப்போ வந்து நான் உங்களுக்கு சவுண்ட் டெஸ்ட் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ ஓகே எனக்கு தெரிஞ்ச ஒரு 1000 ரூபாய்க்கு இது ஒர்த்தான ஒரு Airdopes தான். கண்டிப்பாக நல்லா ஒர்க் ஆகும் சரிங்களா. गाइस தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த Airdopes நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஒவ்வொரு கலருக்கும் செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கலர் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே गाइस தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பீஸ் அவுட்.